வாழ்க வளமுடன்மா. ஒரு சின்ன டவுட் என் மனசுல வந்திருக்கு. இப்போ வந்து பெரியவங்களுக்கெல்லாம் உயிரோட்டத்துக்கான மையங்கிறது அவங்களுடைய மூலாதார மையம் தானே சொல்லுவாங்க. அங்கதானே அந்த வித்து குழம்போ அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டும் இருக்கிறதுனால அங்க உயிர் துகள்கள்லாம் அங்க தோய்ந்து தான் உடல்ல ஆற்றல் பெற்று உடல் நல்லபடியா திடமா வச்சுக்குதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுவும் ஆரோக்கியமா வச்சுக்குதுன்னு. ஆனா இது வந்து பெரியவங்களுக்கு இது சரின்னு படுது, ஓகே தான். ஆனா சின்னவங்களுக்கு பச்சை குழந்தைங்களுக்குலாம் உயிரோட்டத்துக்கான மையம் எதுங்கம்மா? அதான் எனக்கு டவுட்டா இருக்கு. அந்த உயிரோட்டத்துக்கான மையம் குழந்தைங்களுக்கு எங்க இருக்கும்? குழந்தைங்களுக்கு பிறந்த உடனே வித்துக்களையங்கிறது வந்து ஆரம்பிச்சிருமா? அந்த வித்துக்களையும் அது அது வந்து என்ன சொல்றது, பீனியல் சுரப்பிலேயே இருக்கும்னு சொல்றாங்க. அப்படி இருந்தா குழந்தைங்களுக்கு வந்து உயிரோட்டத்துக்கான மையங்கிறது அவங்க தலைதாங்களா? அதான் என்னோட கேள்வி. பிறந்த குழந்தைக்கு நிறைய உயிர் துடிப்பு இருக்கும். அப்புறம் குழந்தையுடைய வயசு ஏற ஏற அது வந்து ஆக்கினைக்கும் இந்த விஷுக்திக்கும் அநாகரத்துக்கும் மணிப்புரகத்துக்கும் சுவாயுஷானத்துக்கும் கடைசியாக மூலாதாரத்துக்கு வரும்போது தான் அவனுக்கு 14 வயசு முடியும் போது அவங்க பருவ வயசுக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்கு அதுக்கான அந்த வயசுக்கு தகுந்த மாதிரியான எந்தெந்த உணர்ச்சிகள் வரணுமோ அதை தான் வந்து அவங்களுக்கு அவங்க வயசுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, அது வேணாம்மா, அது எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. அதான் அப்படி இருக்கும்போது குழந்தைங்களுக்கான உயிரோட்டமையும் எதுன்னு தான் நான் உங்ககிட்ட கேட்கலான்னு தோணுச்சு, அதான் கேட்டோமா. அதான் உங்களுக்கு எப்போ பதில் வாழ்க வளமுடன் கணேஷ் ஐயா. நீங்கள் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு எப்போவுமே மூளையில் தான் இருக்கும் உயிர் சக்தியானது. அதுக்காக தான் தலையில் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த இடத்துல தான் அந்த மேலே வந்து ஓப்பனாகவே இருக்கும். நம்ம உயிர் சக்தி வந்து அதுக்கு வந்து நமக்கு அந்த உடல் வளர்கிறதுக்கான வளர்ச்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வான்காந்தத்திலிருந்து நம்முடைய தலை வழியாக உள்ள இறங்கிட்டே இருக்கும். இறைவன் தான் வந்து அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் அதன் மூலியமாகவே கொடுத்துட்டே இருப்பார். இவங்க எப்படி சொல்லாமலே பேசுகிறாங்க, இவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இறைவன் தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ அவங்களுடைய உயிர் சக்தி மூளையில் தான் இருக்கும். 12 வயசுலேருந்து அவங்க குறிப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சொல்கிற மாதிரி ஒவ்வொரு ஆதாரமாக ஒவ்வொரு வயசு ஏற 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 அது அப்படியே இறங்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கி கடைசியாக வந்து நம்ம செக்ஷுவல் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மூலாதாரம், அந்த இடத்துல வந்து நிற்குது. 12 வயசு 13 வயசு வரும்போது தான் அங்கே வந்து நிற்குது. பெண்கள் மாதவிடாய் ஆவாங்க, அவங்க பீரியட் ஆவாங்க. இவங்களுக்கு வந்து அதான் சொல்லுவாங்க ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க. பெரியவங்க ஜென்ஸுங்க ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் குரல் சேஞ்ச் ஆகும். அப்போது அவங்க வந்து அவங்களுடைய மூலாதாரத்தில் வந்து அதனுடைய உயிர் சக்தியானது வந்து சேர்ந்துடுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த உயிர் சக்தி எப்பவுமே உடல் ஃபுல்லாக தான் பரவிட்டே இருக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு 12 வயசுக்கு உள்ள வரைக்கும் மேலே தான் இருக்கும். அவங்களுக்கு மூளையில் தான் இருக்கும், அங்கே தான் இருக்கும். அங்கேருந்து தான் படிப்படியாக ஒவ்வொரு இயர் வழியாக அது வெளியே அப்படியே ஒன்று ஒன்றா இப்போது ஒரு 2 வருஷமாக அப்படியே தள்ளி 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 வரும். 12 வருஷம் இல்லையா, அந்த 6 கிளாண்டு 6 2 12 அப்படின்னு சொல்லிட்டு வரும். வந்து கீழே அங்கே அமையும் போது பார்த்தீங்கன்னா நம்ம மூலாதாரத்தில் வந்து சேர்ந்த பிறகு அப்போ என்ன ஆகும், அது ஏற்கனவே கருமையத்தில் நம்ம எல்லா பதிவும் வச்சுருக்கோம். அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாருடைய பதிவு இருக்குது. தீவினை நல்வினை எல்லாமே அதில் இருக்குது. அப்போ அதனுடைய நம்மளுடைய மூலாதாரத்தில் வந்து வரும்பொழுது உயிர் சக்தி வரும்பொழுது அப்போ தான் அவங்களுக்கு தெரியும், நான் யார் தெரியுமா, நான் சொல்கிறதா அவங்க அப்பா அம்மா சொல்கிறத அன்னைக்கு கேட்க மாட்டுறாங்க பாருங்கள். பசங்க பெரியவங்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, 12 வயசுக்கு மேலே அவங்க அப்பா அம்மா சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து தான்ற உணர்வு அந்த டைமுக்கு வந்துடும். அவங்களுக்கு வந்து பூர்வீகத்தில் என்னென்ன பண்ணாங்க அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்துடும். அந்த இடத்துல வந்துட்டு நான் இப்படி தான் செய்வேன், நீ தான் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன்ற உணர்வு வந்துடும். மேலும் அது செக்ஷுவல் கிளாண்ட் இருந்தாலும் அந்த பால் உணர்வு என்பது மேலோங்கி வரும். யாரை பார்த்தாலுமே அந்த உணர்வுகள் அவங்களுக்கு தூண்டப்படும். அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இளமை நோன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க பெரியவங்கெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பு அது மாதிரி இது மாதிரி வந்தோடனே பசங்க வந்து அந்த உணர்வு வந்தோடனே அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு அவங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று ஐயோ இது அது மேலே ஆர்வம் அதிகமாக வந்தது. அதுதான் இப்போ பிரச்சனையே.
இப்ப நாம வந்து இது மாதிரி மனவளக்கலை குழந்தைங்களுக்கு இப்ப 8 வயசுல இருந்து இங்க வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி நல்ல விஷயங்களே சொல்லி கொடுத்துட்டே வரோம். இப்போ யாருக்குமே ஒரு ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கிட்ட முதல்ல நம்ம வந்து தைரியமா கண்ணை பார்த்து பேசணும். யாரை போய் பார்த்தாலும் அவங்களுடைய கண்ணை பார்த்து தான் பேசணும். நீங்க எல்லாருமே சகோதர சகோதரிகள் தான் அப்படின்ற உணர்வு அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டே வரும் பொழுது அவங்களுக்கு அந்த பால் உணர்வு வரும். வந்தா கூட ஓ இப்படி சொல்லியிருக்காங்க, வெதத்திரியா இப்படி சொல்லியிருக்காரு, எல்லாருமே நம்ம இறைநிலை கிட்ட இருந்து வந்துருக்கோம், அவங்களுடன் அவங்க எல்லாருமே நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் தான் அப்படின்ற உணர்வு அவங்களுக்கு தெரிய வரும். அந்த உணர்வு வந்தாலும் அது அதனுடைய டைமுக்கு அது வருது. ஓகே, அதை வந்து நம்ம எப்படி கொண்டு போகணுன்றதுதான் இங்க முக்கியமே. அதனால 12 வயசு 13 வயசு ஆன உடனே அவங்களுக்கு குரல் சேஞ்ச் ஆன உடனே அவங்களுக்கு என்ன பண்ணணும், காயகல்ப பயிற்சி நம்ம கொடுத்துடணும். காயகல்ப பயிற்சி கொடுக்க அந்த பயிற்சிகள் செய்ய செய்ய அந்த பால் உணர்வுன்றது சுத்தமா இல்லாம போயிடாது, அது ஒழுங்குபடுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கனவு வரும் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்ன்ற உணர்வு அவங்களுக்கு தானாகவே வந்துடும். சரியா? இதுதான் இருக்கிற விஷயம். அதனாலதான் வந்து இந்த மாதிரி பசங்க வந்து இந்த பால் உணர்வாலதான் யாரை பார்த்தாலும் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாமா, இவங்க கூட சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்குமா அப்படின்றது நான் 9th படிக்கும் போது 8th படிக்கும் போது லவ் பண்றாங்க குழந்தைங்க பசங்க ஸ்கூல்ல. அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இந்த பால் உணர்வு தான். அதனாலதான் ஸ்கூல்லயே வந்து இந்த மனவளை கலவை கொண்டு போய் அவங்க +2 முடிச்சு வரும்போது பிரம்ம ஞானம் கொண்டு வந்து வெளிவந்துட்டாங்க. அவங்க எந்த தப்புமே பண்ண மாட்டாங்க. அது வந்து ஸ்டெப் எடுக்கணும். அரசியல் தலைவர்கள் தான் இதுக்கெல்லாம் ஸ்டெப் எடுத்து மனவளக்கலைய யோகா கிளாஸ்னு ஒரு சப்ஜெக்டா போட்டு 6th இருந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸசைஸா சொல்லி கொடுத்து அழகா 14 வயசு 10th முடிச்சோடனே காயகல்ப பயிற்சி கொடுத்து +1 +2ல அகத்தாய பயிற்சிகள் கொடுத்து அழகா பிரம்ம ஞானமும் அவங்களுக்கு இலவசமா பண்ணிட்டாங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆயிடும். சரியா? நீ கேட்ட கொஸ்டினுக்கு குழந்தைங்கள் இருக்கும்போது மூளையில தான் இருக்கும், தலையில தான் இருக்கும். நீ இப்போ பிறந்த குழந்தைங்க எல்லாம் கொஞ்சம் போய் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தலையில லைட்டாக அது கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும். ஏன்னா வான்காந்தத்திலிருந்து அந்த குழந்தை உள்ள இருக்கிற வரைக்குமே இறைவன் நல்லா பாதுகாத்து வளர்த்துருக்காரு. வெளியில வந்தும் அவருடைய பொறுப்பு இருக்கு. 14 வயசு வரைக்கும் அவர் தான் நம்மளை வழி நடத்திட்டே இருப்பார். அதான் சொல்லுவாங்க, குழந்தைங்க பேசுனா தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன, அவங்க கிட்ட கலகங்கள் இல்லை, அவங்க கிட்ட எதுவுமே இல்லை, கண்மம் மாயை எதுவுமே இல்லை, அவங்க கிட்ட கலங்கங்களே இல்லாத ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க. அப்போ அவங்க சொல்றது உண்மையாதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுவே வந்து அந்த கருமையத்துல அது இணைஞ்சிச்சுனாவே அவங்களுக்குள்ள பழைய பதிவுகள் எல்லாம் அவங்களுக்கு செயல்பட ஆரம்பிச்சிடும். இதுதான் இருக்கிறதே. அதனாலதான் அவங்க அப்படியே மாறிடுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், முதல்லயே குழந்தைங்களுக்கே இந்த பயிற்சி கொடுத்துட்டோம்னா அவங்க அது மாதிரி வரும், பதிவுகள் வரும்பொழுது அவங்க புரிதலோடு அது வரும்பொழுது அட இது கிடையாது சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இல்லை அப்படின்ற உணர்வு அவங்களுக்கு தானாகவே வரும். சரியாம்மா? இதை புரிஞ்ச அளவுக்கு, இந்த ஆன்மா புரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். வாழ்க வளமுடன். வேதாத்ரி அறிவு திருக்கோயில் என்று இருக்கின்றது. அதே போல சென்னையில், அதாவது நான் அறிந்த அனுபவப்பட்ட 2 விஷயங்களை சொல்கின்றேன். இன்ஃபினிட்டிசம் என்ற ஒரு லைஃப் சயின்ஸ் ப்ரோக்ராம் இருக்கின்றது. நாங்கள் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை எடுத்து அந்த 2 பயிற்சிகள், ஆழியார் அறிவு திருக்கோயில் பயிற்சியும் இன்ஃபினிட்டிசம் பயிற்சியும் கொடுப்பதன் மூலமாக நூற்றுக்கணக்கான குழந்தைகள் வாழ்க்கையில், பெண்கள் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றோம். அது போன்ற விஷயங்களை அரசு முன்னெடுத்து பள்ளி, குறிப்பாக அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பள்ளி கல்வி அமைச்சர் மூலமாக நான் சொல்கின்றேன். ஏன்னா சட்டத்தாலோ நம்முடைய தண்டனைகளாலோ கண்டிப்பாக மது பழக்கத்தையோ போதை பழக்கத்தையோ ஒழிக்க முடியாது. இது போன்ற சில விஷயங்களை முன்னெடுப்பதற்கு பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினராக நான் தயாராக இருக்கின்றேன். எங்களுடைய தொகுதியை ஒரு மாடல் தொகுதியாக எடுத்துக்கொண்டு இது போன்ற விஷயங்களை செய்தால் கண்டிப்பாக தமிழகம் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதே போல ஒரு கோரிக்கை